ஒரு நாளின் தொடக்கம் என்பது சூரிய உதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. பிரம்ம முகூர்த்தன்றது ஒரு நாளின் கடைசி பகுதி. இந்த வருண பகவான் தான் அந்த உலகத்தையே காத்து ரசிக்கிறார். நீங்கள் தண்ணி குடிக்காத எத்தனை நாள் வந்துடலாம் முடியாது. சாப்பாடு இல்லாமல் 40 நாள் கண்டிப்பாக இருக்கலாம், 90 நாள் உயிர் வாழலாம். ஆனால் தண்ணி குடிச்சிட்டு மட்டும். அடுத்த சிறப்புரையாற்றக்கூடிய 27வது கருத்தரங்கத்தின் சிறப்புரையாளராக வராகமிகிற ஜோதிட பயிற்சி நிறுவனர் மதிப்பிற்குரிய ஏழுமலை ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஓம் இருகுழை கோமலம்தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நிலம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. என்னுடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த அத்துணை குருமார்களை பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, நல்லோரை காண்பதும் நன்றே அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. யாருக்காவது எல்லாத்துக்குமே நல்ல தசை நடக்கும், யாருக்கும் கெடுதல் தசை நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பார்க்க கோடி நண்ப. தெரியாத விஷயத்தை யார் சொன்னாலும் அவங்க குருநாதர் தான். சின்ன பசங்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நமக்கு சின்ன பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சின மாதிரி இருக்குது. எதுக்கு? இதுக்கு அவசரம். இதில் இருக்கிற விஷயம் அவனுன்ற மாதிரி. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துக்கிறான். அது எப்படி வாங்கினான்னு தெரியல, அதெல்லாம் பெரிய இஷ்யூ, விட்டுருங்க, அது வேணாம். அது இன்ஸ்டாகிராமில் ஒரு வேலை, நிறைய லட்சக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிருக்கான். அந்த மாதிரி இன்றைக்கி இது எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் தான். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, ராகுன்னு. அதுதான் விஷயம். இல்லை, ஏமாற்று வேலை தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ தலைப்புக்கு வருவோம். ஆமாங்க, கும்பம் பாதகஸ்தானம் காலபுருஷனுக்கு. ஆமாங்க, அதாவது பாதகஸ்தானத்தில் ராகு வரும்போது, காலபுருஷனுக்கு ராகு பாதகஸ்தானத்தில் வரும்போது நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி எல்லாமே தலை தூக்கும். ஆனால் நீர் ராசிக்கு போகும்போது எல்லாமே பலம் இழந்துடும். அதாவது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஐயா சொன்னார் ராகு பலமாயிட்டு போகுது, கேது பலமாயிட்டு போகுதுன்னு. கண்டிப்பாக செயல் இழக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம இந்து மதத்தை அழிக்கணும்னு நிறைய சக்திகள், இந்து மதத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவுகள், 6 சமயங்கள் எல்லாம் எல்லாமே ஓடி போச்சு. எல்லாம் சமநிலை பண்ணக்கூடிய ஆற்றல் ஹெட் ஆஃப் த பவர் சிவனுக்கு உண்டு. அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் போகணும், எங்கே வேணாலும் வெளியே வரட்டும், அது வேறு. கடைசியாக நிற்கிறது இந்த மதம் தான் வரும், வேறு எங்கேயுமே வராதுங்கய்யா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சில நேரங்களில் இல்லை, எல்லாரும் இப்போ எல்லா அம்மாவும் நல்லவங்க தான். ஆனால் எங்கள் அம்மா நல்லவங்க நான் சொல்லலாம்ல. எல்லா மதமும் நல்ல மதம் தான். ஆனால் என்னுடைய மதம் அல்லது எப்படி சிறந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு பெரியவங்க, எங்கள் அம்மா எனக்கு பெரியவங்க அப்படின்ற எண்ணம் இருந்தாவே போதும். அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டில் அந்த அம்மாவை பாதுகாத்தாவே போதும். நான் உங்கள் அம்மாவை பாதுகாக்கக்கூடாது, அக்கறைப்படக்கூடாது, அது தப்பாக போடும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் இப்போ எல்லாமே. சரி விடுங்க, அது போட்டோம், அது போகட்டும், விட்டு விடுங்க. விஷயத்துக்கு வரும் இல்லைங்களா. அதாவது இன்னும் சொல்லுதாமே, இன்னும் இந்த அக்கறை வரக்கூடாதுல்ல. அதாவது ஆடு நனையுதுன்னு அழுதான் ஓனாய் அப்படின்ற மாதிரி நம்ம மதத்தை எவ்வளோ நீங்கள் சங்கடப்படுத்தாலும் சொல்ல, ஏகப்பட்ட போரில் சார் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஒவ்வொரு மதத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள்னு பார்க்கும்போது குர்ஆன் ஒன்று இருக்குது, பைபிள் ஒன்று இருக்குது. ஆனால் இந்து மதத்துக்கு எந்த நூல்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பேர் படிக்கிறதுக்கே வயசு போயிடும். 17 கீழ்கணக்கு நூல், 17 மேற்கணக்கு நூல், அகநானூறு புறநானூறு எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் வாழ்வியலுக்கு வேணுமா, நீங்கள் நட்புக்கு வேணுமா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேணுமா, நீங்கள் இல்லறம் நடத்துறதுக்கு வேணும், என்னத்துக்கு இருக்குது, அத்தனைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த நூலையும் படிக்க வேணாம். இந்து மதத்துடைய நூல்களை அத்தனையும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருக்குறள் 1 படித்து புரிஞ்சிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் கவலையே வேணாம். அந்த கவலை எல்லாத்துக்கும் எங்களுக்கும் இருக்குது. ஐயா ரொம்ப ஆதங்கப்பட்டார். உண்மையிலே அவர் பேசும்போது உண்மைதான். என்ன பண்ணுறது, எல்லோரும் மனிதர்கள்ன்றது நாம் நினைக்கிறோம். நம்ம ஆளுங்க கடையிலையோ வீட்டிலே பாருங்கள் 3 படம் போட்டிருக்கோம். ஒரு சிலுவை போட்டிருக்கோம், பிறை போட்டிருக்கோம், சிவன் போட்டிருக்கோம். இந்த ஃபோட்டோ வேற எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள், இருக்காது, இருக்கவே இருக்காது. 100% நான் சொல்லுவேன். நாம் தான் எல்லாத்தையும் ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் காப்பாற்றுவோம். ஆனால் வேறு மதத்தை காப்பாற்றவே மாட்டாங்க. அவங்கள நாம் இம்சை பண்ணல. ஆனால் அப்பயும் நம்மளே நம்மளை துரோகின்னு நான் சொல்கிறான். என்ன பண்ணுறது, காலம்
வாங்க மாட்டான், சாப்பிட மாட்டான். சரி விட்டுருங்க, அது வேணாம். சரி, இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இப்போ நேற்று யார் நல்லா தூங்குனீங்க? நல்லா தூங்குனீங்க. வேறு யாரும் தூங்கலை. 4:30 மணி 5 மணிலாம் எஞ்சிட்டிங்களா? சரி, 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அது ஏன்னா பிரம்மபுரத்தில் எந்திரிக்கணும். ஆனால் நான் அயர்ந்து தூங்கணும். கனவு வராமல் தூங்கணும். கனவு யாருக்கு சார் வரல? ரைட்டு. கனவு வராமல் தூங்கினா தான் நல்லா ஆழ்ந்த உறக்கம்னு பேர். கனவு வருது அப்படின்னாவே நீங்கள் நித்திரை சரியாக பண்ணலன்னு அர்த்தம். சரி, இந்த தூக்கம் எங்கேருந்து வரும்? நீங்கள் நல்ல இடத்த படுத்தாதான் தூக்கம் வரும். அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனை வச்சு நீங்கள் திருப்பணும். தூர்தர்ஷன் வரணும்னா நீங்கள் அதுக்காக உயரமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி வச்சு திருப்பணும். அந்த பக்கம் திருப்பி அப்பயும் பொசன்னு படம் வராது சரியா. இப்போ அப்படி இல்லை, குறிப்பிட்ட ஆங்கிளில் அந்த ஆண்டனா வச்சுனா படம் வரும். அதுபோல் ஒரு வீட்டினுடைய நீளம் அகலம் இந்த 2 அளவுகள் சரியாக இருந்தால் தான் அந்த வீடு முழுமையாக செயல்படும். நீ எப்படி ஒரு டிவி டிஷ் ஆண்டனாவை சரியான பொசிஷனில் வச்சு அந்த மெகா ஹெர்ட்ஸு வைக்கிறீங்களோ அப்போ தான் படம் வரும். நீங்கள் டிவி வச்சுருக்கலாம், ஆண்டனா வச்சுருக்கலாம், ஒயர் இருக்கலாம், கரண்ட் இருக்கலாம், சரியான பொசிஷனில் வச்சா தான் படம் வரும். அதுபோல் தான் மனையடி சாஸ்திரம் சரியாக இருக்கணும். எல்லா இன்ஜினியரும் வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் மனையடி சாஸ்திரத்தை யாரும் பார்க்குறதில்ல. வாஸ்து எல்லாத்துக்கும் தான் தெரியும். சாதாரண ஒரு கொத்தனார் கூட எங்கடா சமையல் கடை வைக்கணும், அக்ரிமெண்ட் வைக்கணும்னு சொல்லுவான். கிச்சன் எங்கே, இது டாய்லெட் எங்கன்னா வாயு மூலம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனையடி சாஸ்திரம் யாருக்கு எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. இப்போ தான் விழிப்புணர்வு வருது. நானே 10 இன்ஜினியருக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிறேன் மனையடி சாஸ்திரம். அப்புறமேட்டு தான் சொல்கிறாங்க, ஓ இப்படிலாம் இருக்கா, அது தெரியல, மறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் வாஸ்து எல்லாத்தையும் தெரியும். ஆனால் மனையடியை சரியாக கொண்டு போக முடியல. 2-3 ஜோசியர் தான் நம்ம 2-3 வாஸ்து நிபுணர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா பண்ணுறாங்க. சரிங்களா? சரிங்க சார். இப்போது ஒரு வீடு சரியான அளவுகளில் கட்டப்பட்ட வீடு தான் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்கன்னா தான் சரியான சிந்தனை செய்ய முடியும். ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஜாதகத்துக்குள்ளே போகிற முடியும் இல்லையா? என்ன லக்னம், அந்த லக்னம் எந்த புள்ளியில் நிற்குது, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தால் எப்படி இருக்கான், டெஸ்பாச்சர் எப்படி இருக்கான், அந்த கிரகத்தை யார் பார்க்குறாங்க, அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது, அந்த கிரகம் நீங்கள் டிகிரியோட வேறு கிரகம் ஏதாவது டிகிரி சம்மந்தப்பட்டு இப்படிலாம் ஆய்வு பண்ணும்போது உங்கள் பின்னாடி புல்ல அழுத்தி விட்டுறீங்கல்ல. இந்த சிந்தனையை கொடுக்குறது நீங்கள் படுத்து வரக்கூடிய இடம். அப்போ அந்த சரியான தூக்கம் இல்லைன்னா சிந்திக்க முடியாது சார். இப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? ஆளை பார்த்தா விகாரமாக இருக்கும். ஏன் தூக்கம் இருக்காது. நைட்டு ஃபுல்லாக பொண்ணு அழிக்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. மறுநாள் பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு போய் நீங்கள் வரிசை வைக்கலான்னு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டு உரிமையாக தூங்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு 2 கண்ணு முழிச்சு ஒன்றுமே புரியாத படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சரியான தூக்கம் வேணும் அப்படின்னா வீடு சரியான அமைப்பில், சரியான மனையடி அமைப்பில் இருக்கணும். நீளமும் அகலமும் இந்த 2 அளவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுகளாக தேர்வு பண்ணிடணும். தேர்வு பண்ணிவிட்டு அதுக்கு குழி பொருத்தம் பார்க்கணும். 16 விதமான சோடச மனை பொருத்தம் பார்க்கணும். 16 விதமான பொருத்தம் எல்லா புக்லேயுமே 5 பொருத்தம் தான் இருக்கும். 16வது பொருத்தம் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்னைக்கு வீடு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலம் ஒன்று வேணும், அல்லது சந்திரபலம் வேணும். தாராபலமும் சந்திரபலமும் ஏதோ ஒன்று இருந்தால் கூட போதும். ஏதோ ஒரு, ஏன்னா 2மே கிடைக்கிறது ரேர். ஆமாங்க. அதே போல் நீங்கள் வீடு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லக்னத்துக்கு 11 சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்க மாதிரி லக்னத்தை எடுத்துட்டிங்கனாவே உங்களை அந்த வீடு சிறப்பாக கட்டி முடியும். அதே போல் லக்னாதிபதி 11 இருக்கலாம். லக்னாதிபதி 6-8 12க்கு போகக்கூடாது. அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட லக்னமா அல்லது குரு பார்க்குற லக்னம். பிரசன்ன லக்னத்துக்கு நீங்கள் வீடு பூஜை போடுறீங்கள அந்த நேரத்தில் ஓடுற லக்னத்துக்கு சுபகிரகத்தின் பார்வை இருந்தாலும் அந்த காரியம் அந்த வீடு சிறப்பாக கட்டி முடியும். இது வீடு ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அடுத்து நீங்கள் குழி பொருத்தம் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்காரமான வச்சு தான், ஏன்னா மனை பேர் தான், மனைவினாலும் ஒன்று தான். அந்த வீட்டில் யார் அதிகமாக இருக்க போகிறாங்க? நீங்கள் சம்பாதிக்க போய் விடுங்க, வீட்டுக்காரமாக தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு அது ஃபேவரட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த வீடு சரியான பலனை கொடுக்கும். அப்போ அவங்க நட்சத்திரம், ஒவ்வொரு மனைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. 16 பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த நட்சத்திர பொருத்தம் சரியாக இல்லைன்னா வதையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால்
ஒவ்வொரு மனைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் உங்கள் வீட்டுக்காரமுடைய நட்சத்திரோட தாராபுரம் உள்ள நட்சத்திரமாக இருந்ததுன்னா சிறப்பு. சரிங்க, இப்போ மனையடி பார்த்தாச்சு. வாஸ்து அதே போல் எல்லா ரூம்ஸும் எல்லா மேஸ்திரிக்கும் தெரியும், எல்லா இன்ஜினியருக்கும் தெரியும். இது தெரிஞ்சு போச்சுங்க. அப்புறம் ஒவ்வொரு பகுதியும் எங்கெங்கே என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே தெரியும். ஆனால் நமக்கு இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம்னா தொழில். ஒரு வாஸ்துவுக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, இந்த உலகத்தில் திருக்குறள் நம்ம முன்னதான் சொல்லியிருந்தோம், நீரின்றி அமையாது உலகு. புரியுங்களா? இந்த நீருக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன், சந்திரன். சரிங்க, இன்னொருத்தர் இருக்கார், வருணன், வருண பகவான். அப்போ இப்போ 8 திசை இருக்குது. அதாவது 4 திசை 4 திக்கு. கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. இந்த 8 திக்குகளுக்கும் அதிபதிகள் இருக்காங்க. இதெல்லாமே அடிப்படை விஷயம்தான். நம்ம வந்து உள்ளெல்லாம் ஆழ்ந்து போகலை. நம்ம தூண்டி போடுறோம், மீன் வந்தால் ஏற்றுக்கிறோம். அதுக்கு மேலே வலை போட்டு அலச வேண்டிய அவசியம் இல்லை. வாஸ்து ஜோசி எல்லாமே நீங்கள் பலன் சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே, அவங்க மீடியா உட்காந்து தலையாட்ட ரைட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஆழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆராய்ச்சி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக நிறைய போட்டு மனசை போட்டு மூளை போட்டு கசக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த 8 திசையில் மேற்குக்கு அதிபதி யாருன்னா வருணன். இந்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பூஜை, கோயில் வழிபாடு, கும்பாபிஷேகம் எது செஞ்சாலும் வருண பூஜை செய்யாமல் எந்த பூஜையும் நடக்காது. விநாயகர் பூஜைக்கு அடுத்தது வருண பூஜை தான். இந்த உலகம் நீரினால் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா தான், டெய்லி 5 குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். குளிக்கும்போது தான் உங்கள் உடம்பு மனசு எல்லாமே குளிரும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த காலத்தில் ஒரு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க தெரியுங்களா? சில வீட்டில் வந்து சாணி கரைச்சி ஊற்றுவாங்க. தாந்திரிக பரிகாரத்தில் பேச்சே கேட்கல, படிக்க மாட்டான், கெட்ட பழக்கம் எல்லாமே வந்துடுது. அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான். 3 மாட்டு சாணி எடுத்துங்க. அது நாட்டு மாடாக இருந்தாலும் சரி தான், எந்த மாடம் சரி தான். ஒரு அண்டை நிறையா நல்லா நம்ம கூழ் மாதிரி நல்லா சாணி போட்டு நல்லா கரைச்சிட்டு கிழக்கு திரும்பி உட்கார வச்சு சட்டையெல்லாம் கைட்டி பண்ணணும். யார் அந்த மாதிரி பேச்சு கேட்க மாட்டாரோ அவங்களுக்கு கைட்டி விட்டு ஜட்டியோடு உட்கார வச்சு அந்த சாணியை முன்னு தலையிலேருந்து ஊற்றுனீங்கன்னா சகல தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அற்புதமான பரிகாரம். செய்வின பில்லி சூனியம் எல்லாம் ஓடியே போடும். துண்டகணம் ஓடிவிடும். இது வந்து மருதமலை குறிச்சி அவர்களுடைய பரிகாரம். இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு கணபதி பண்ணணும்பா, வேலை முடிஞ்சுது. ஒரு ஐயர் வச்சு ஒரு 10-15,000 ரூபா வாங்கி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பூஜையை பண்ணோம்னா அற்புதமாக வேலை நடக்கும், சூப்பராக இருக்கும். இது அனுபவத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர்த்துக்கு நாங்கள் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணவங்க சூப்பராக இருப்பாங்க. உதாரணமாக எங்கள் பையன் படிக்கலை, சரியான ராவடி. 11 வயசில் ஒரு சைக்கிளுடைய வீலை கைட்டி, சார் வேற ஒருத்தருக்கு சைக்கிள் வீலை கைட்டி இவன் சைக்கிளில் போட்டுடான், யாருக்குமே தெரியாது. இது மாதிரி கிரிமினலும் படிப்பு மந்தம் தான். ஆனால் பார்க்கும்போது உட்காந்து நல்லா க்ளீனாக படிப்பான். அப்படின்னா சார் குருஜி கேட்டதுக்கு சாணி கரைச்சி ஊற்றுனாரு. ஊற்றுனா அன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி ₹1,00,000 சம்பாதிக்கிறான். ஆமாங்க உண்மையாக நம்ம ஏன்னா இந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்தான்னு முதல்ல பார்ப்பேன். நான் நம்ப மாட்டேன். குருஜியே எப்படின்னா குருஜி சொல்லுவார் கிளாஸில், ஏய் நடக்குமாம்மா என்ன சந்தேகம் செய்யிடாம்பார். அப்புறம் அதுவே எமக்கே பரிகாரம் ஆகிடும். அதே போல் எந்த புள்ள பேச்சு கேட்கலாம் சரிதா சார். உங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளையாருக்கு ஒரு 7 நாள் பாலோ தேனோ தண்ணியோ ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த குழந்தைய வந்து அந்த யார் பேச்சுக்களையும் கூட போயிட்டு ஒரு உடம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் பிள்ளையாருக்கு, அரச மரத்துங்களில் பிள்ளையார் இருப்பார், ஊற்றி ஒரு பொட்டு குங்குமம் வச்சு பூவை போட்டு வச்சு ஒரு தீபாரதம் பண்ணிட்டு ஒரு 7 நாள் பண்ண சொல்லுங்கள். அந்த பையன் அற்புதமாக படிக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கை மேலே கண்ட பலன். சரிங்களா? இதுதான் தாந்திரிகத்தில் அற்புதமான பரிகாரம். இது போன்ற சிம்பிளான பரிகாரம் செஞ்சாவே போதும். நீங்கள் இப்போ வர்ற தாந்திரிக பரிகாரம்லாம் நான் கேட்டு எனக்கு மறந்தே போச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நிறைய பரிகாரம் மனசில் இருந்தது, எல்லாம் ஓடி போச்சு. என்ன காரணம்னு பார்த்தா அவங்க சொல்கிற பரிகாரம்லாம் எங்கடா போய் கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிட்ருக்கேன். நான் மருதமலை குறித்து சொல்லுவேன், ஐயா என்னையா பரிகாரம்லாம் ஏகப்பட்ட பரிகாரம் வருது, வந்து போய் போகுதுன்னு அவர். ஏன் சொல்கிறேன்னா செய்ய முடியாத பரிகாரம். இங்கேருந்து நேராக திருச்சி போ,
மதுரைக்கு போ, அந்த கோயிலில் போய் அந்த இதை வாங்கு, இதை செய். எவங்க போகிறது, யாருங்க செய்கிறாங்க? ஒரு வயசு செய்ய மாட்டோம். நீங்கள் பரிகாரம் நீங்கள் இப்போ ஒரு எங்கேயாவது நெட்டில் கூகுளில் இதில் யூடியூப்பில் பாருங்கள், இந்த பரிகாரத்தை பார்த்தா தலையை சுற்றி வருது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த பரிகாரம் எங்கேருந்து நான் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தமிழகத்தில் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மருதமலை குறிச்சியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 கிளாஸ் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. திருச்சி, மதுரை, கள்ளக்குறிச்சி, இந்த 3 இடத்துலையும் ஒரு மாதத்துக்கு 4 கிளாஸ் 4 இடத்துல நடக்குது. அப்படி நடந்தது. அந்த பரிகாரம்லாம் ஏகப்பட்ட பரிகாரங்கள், உண்மையான பரிகாரம், ஈஸியான பரிகாரம். ஒரு வகுப்பில் 1000 பரிகாரம் வரும். ஆனால் இப்போ வர பரிகாரத்தை கண்டுபிடிச்சோம்னா, தாந்திரிக பரிகாரம் யூடியூப்பில் போட்டோம்னா எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு பரிகாரமும் ஒருத்தனும் செய்யறதில்லை. ஆனால் பார்க்குறாங்க எல்லாமே, செய்ய முடியல. அந்த மாதிரி பரிகாரம் வந்து என்ன பண்ணுறது? சரிங்க, இந்த உலகத்துக்கு சொல்லுங்க. சரி, அதாவதுங்க, ஒரு நாளின் தொடக்கம் என்பது சூரிய உதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. பிரம்ம முகூர்த்தன்றது ஒரு நாளின் கடைசி பகுதி. நல்லா புரிஞ்சுங்க. அவன் பிரிட்டிஷ்காரன் போயிட்டான், ஆனால் நம்மளை விடமாட்டுக்குது அந்த சிக்கல். புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளின் தொடக்கம் என்பது சூரிய உதயத்திலிருந்து தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இப்போ ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறோம்னா நம்ம என்ன பத்திரிக்கை அடிக்கிறோம்னா, மறுநாள் பத்திரிக்கை அடிச்சுட்டு முதல் நாளே பூஜை போட்டு எல்லாம் முடிச்சிடுறோம். 6 மணிக்குள்ளே பண்ணவே கூடாது. சூரியன் உதித்த பிறகு தான் அந்த பூஜையை முடிக்கணும். நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முடிக்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் முடிக்கணுன்றதில்ல. அந்த இப்போ 6-7 வெள்ளிக்கிழமைனா 6-7 வந்து சுகமாக தான் இருக்கும். அந்த 6-7 பூர்ணாகதி போட்டு பூஜை பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும் சார். எப்பயுமே வந்து தேதிக்கு பார்க்கக்கூடாது. ஒரு நாளின் தொடக்கத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். தொடக்க நேரம் சரியில்லை அப்படின்னா அது கடந்து கூட பண்ணலாம், தப்பில்லை. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஒரு பூஜை கணபதி பண்ணணும் அப்படின்லாம் ஒரு விஷயமே இல்லை. சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த மேற்குக்கு அதிபதி யார் அப்படின்னா வருணன். இந்த வருண பகவான் தான் அந்த உலகத்தையே காத்து ரசிக்கிறார். நீங்கள் தண்ணி குடிக்காத எத்தனை நாள் வந்துடலாம்? முடியாது. சாப்பாடு இல்லாமல் 40 நாள் கண்டிப்பாக இருக்கலாம். 90 நாள் உயிர் வாழலாம். ஆனால் தண்ணி குடிச்சிட்டு மட்டும், தண்ணீர் மட்டும் குடித்து 90 நாள் உயிரோடு இருக்கலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. உடலில் தண்ணி வற்றி போச்சுன்னா அத்தனையும் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 110 கிலோ இருந்தவங்களாம் நீர் வற்றி போய் 30 கிலோ 35 கிலோவில் மெலிந்த தேகமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சந்திரனுடைய ஆதிக்கம் குறைஞ்சி போச்சுன்னா, நீங்கள் ஒரு மனிதன் பிறந்து இறக்குற தருவாயில் ஒவ்வொரு கிரகமாக அது வேலையை முடிச்சுட்டு வரும், மைனஸ் பண்ணிட்டே வரும். கடைசியாக தான் ஜீவன் பிரியும். அப்படிங்கும்போது இந்த சந்திரன் இந்த உடம்புல என்னாகுது, இப்போ எப்படி உலகத்தில் வந்து 3 பங்கு தண்ணி 1 பங்கு நிலமோ, அதுபோல் அந்த உடம்புலையும் 3 பங்கு தண்ணி இருக்குது. அதான் பிளட்டு. புரியுதுங்களா? அப்போ இந்த மேற்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகங்களில் பார்த்தோன்னா சனி பகவானாக இருக்கலாம். ஆனால் அஷ்டதிக்கு பாலகங்களில் வருண பகவானுடைய ஆதிக்கம் உள்ள இடம். அப்போ மேற்கு பாதிக்கப்பட்டதுன்னா இந்த உடம்புல நீர் சத்தால் அல்லது சிறுநீரக கோளாறு பாதிப்பு வரும். அப்போ வீடு பாதிக்கப்படுறது என்ன சார்னா, மேற்கு பகுதி எப்பயுமே வீட்டுக்கு வெளியாகட்டும் உள்ளே ஆகட்டும் கொஞ்சம் மோடாகிறது நல்லது. மேடாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு வெளிப்பகுதியும் உங்களுக்கு வாஸ்து குறை ஏற்படுத்தும். அப்போ வெளிப்பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டை விட உயரமாக இருக்கணும். உங்கள் வீடு வந்து ஒரு 20 அடி ஒரு 2 மாடி இருக்குன்னா, உங்கள் வீட்டுக்கு மேற்கால இருக்கிற வீடு 3 மாடியாக இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க யாராலையும் முடியாது. ஆனால் உங்களை விட பள்ளமாக வீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி கம்மியாகும். என்ன சார், அடுத்த வீடு நமக்கு பலன் தருமா? அவனை கட்ட உடைக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அப்படி அமைஞ்சதுன்னா, தசாபதி இருந்ததுன்னா, அந்த வீட்டுக்கு இந்தாண்ட உங்கள் வீடு இருக்கும். ஒரு 50 அடிக்குள்ளே அந்த பாதிப்பு வரும். ஒரு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து 50 அடியிலிருந்து 100 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகள் சுற்றுப்புற சூழல்கள் உங்களை பாதிக்கும். அப்போ மேற்கு பகுதி பள்ளமாக இருக்கக்கூடாது. பள்ளமாக இருந்தால் நிரந்தர வேலை வாய்ப்பு அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு இருக்காது, வருமானம் வராது. அதே போல் மேற்கு பகுதி சனி பகவானுடைய ஆதிக்கம். அஷ்டத்துக்கு பலகங்களில் வருண பகவானுடைய ஆதிக்கம், கிரகங்களில் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள இடம். அப்போ சனி யார்? கர்மக்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி, தொழில் காரகிரகம். அப்போ தொழில் பாதிக்கும். அப்போ மேற்கு ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மேற்கு பாதிக்கும். சரி, பெரிய நிறுவனத்தில் ஒரு ஓனராக இருக்கார் அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு மேற்கு பக்கம் பள்ளமாக இருந்தாவோ அல்லது மேற்கு பக்கம் வந்து நீர்நிலைகள் ஓடைகள் ஓடினாலும்
அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களால் முதலாளிக்கு பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு மேற்கால பக்கம் தண்ணி ஓடக்கூடாது, வடக்கு பக்கம் ஓடலாம், கிழக்கு பக்கம் ஓடலாம். உங்கள் வீட்டுக்கும் வடக்கால ஆறோ குளமோ குட்டையோ இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி சூப்பராக போயிட்டே இருக்கும். நல்ல வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் முன்னேறி போகலாம். கிழக்கு பக்கமும் உங்களுக்கு நீர்நிலைகள் இருக்கலாம். அதனால தான் போர்வெல்லு எல்லாமே கிழக்கு வடக்கில் இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்கிறது அதான். அதே போல் கோயில்கள் எல்லாத்துலேயும் வடகிழக்கில் தான் சார். வடகிழக்கு கிழக்கு பகுதியில் தான் அந்த தீர்த்தம் இருக்கும். தீர்த்தம்னா கிணறு இருக்கும். ஆனால் ஒரு சில கோயில்களில் 4 பக்கம் கூட இருக்கும். அதிகபட்சம் கிழக்கு பகுதியில் தான் அதிகமாக தீர்த்த குளங்கள் இருக்கும் கோயில்களில் பார்த்தினா கூட. அப்போ இந்த மேற்கு பகுதியில் உயரமான பில்டிங்கோ உயரமான மரங்களோ இருந்ததுன்னா உங்களுக்கு சரியான தொழில் அமையும். அந்த தொழில் மூலம் அருமையான லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இன்னொன்று, மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால்னா உங்கள் வீட்டுக்கு மேற்கால பள்ளம் இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்கிறேன். எப்படி பாதிப்படுறது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, உங்கள் வீட்டுக்கு மேற்கு பகுதி பள்ளம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வேலையாட்களால் உங்களுக்கு துன்பம் வரும். சரியான வேலையாள் கிடைக்க மாட்டான். உடம்புலேருந்து கழிவுகள் கூட வெளியேறாது சார். மோஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ இந்த பகுதியெலாம் மேடாக இருக்கணும். நம்ம இடத்தையாவது கொஞ்சம் மூட பண்ணிக்கணும். இப்போ உங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டோட நீங்கள் சேர்த்து காம்பவுண்டை பண்ணும்போது அந்த தரையை வந்து கொஞ்சமாவது ஒரு 1/2 அடி 1 அடி சேர்த்து உயரமாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு பகுதி பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா நிலையான தொழில் அமையும். நிலையான தொழில் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகிட்டே வரும். சரிங்களா? அப்போ மேற்கு பகுதி பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமல் இருந்தால் தான் உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லா இருந்தால் நீங்கள் முன்னேற்றம் போயிட்டே இருப்பீங்க. பணம் இருந்ததுன்னா அந்த உலகத்தில் 10 செய்யும். செல்வம் செல்வாக்கு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைவிடும். பணம் இந்த உலகத்துக்கு பணம் அதிகம் அவசியம். அந்த பணம் எது மூலம் வரும்? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலால் தான் வரும். அப்போ தொழில் சரியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து நிம்மதி வரும். பணத்துக்கு அழைச்சிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன், நிம்மதி போயிடும். அப்போ மேற்கு பகுதி என்பது செல்வத்தை வளர்க்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி பாதிக்கப்படாமல் இருந்தால் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய உங்களுக்கும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மைய நிர்வாக இயக்குனர் யோகநாத் குருஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க. கட்டு வீடு அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சரியாக வச்சுக்கிட்டா போதுமா, அதில் வந்து வாஸ்து பார்க்க முடியாது. அதுக்கு வாஸ்து பார்த்து நீங்கள் வாங்கணும். வாங்குறாங்க, வாஸ்து பார்க்கணும். ஒரு நல்ல சிறந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு போயிட்டு பார்த்து வாங்கினீங்கன்னா ஓரளவு சரி பண்ணிடலாம். ஆனால் வீடு என்பது நாம் பார்த்து பார்த்து கட்ட வேண்டும். சரி, கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் அப்படி கட்டின வீட்டை நல்ல வாஸ்துப்படி பார்த்து அதுக்கு முறையான பூஜை புனஸ்காரம் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனாவே போதும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்களுக்கு சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.